அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவருக்கும் என்னுடைய இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறப்பு விருந்தினர் அவர்கள் வருவதற்கு சற்று காலதாமதமானதால் இங்க மாணவ செல்வங்களும் பெற்றோர்களும் ஒரு மணி நேரம் தவித்த தவிப்பு நான் உணர முடிந்தது. அதை சொல்ல எனக்கு வார்த்தைகள் அல்ல. சாதனை செய்வர்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதனால் நீங்கள் எல்லாம் சாதனை செய்து இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். ஆகையால் அதெல்லாம் பொருட்படுத்தாதீர்கள். கண்ணியம் மிக்க காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவருடைய 121வது பிறந்தநாள் விழாவும் காயிதே மில்லத் விருது வழங்கும் விழாவும் திருப்பத்தூரில் சமுதாய சிற்பிகள் என்று பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை இந்த காயிதே மில்லத் கல்வி அறக்கட்டளை கண்டறிந்து அவர்களுக்கு இந்த பிறந்தநாள் விழாவில் சிறப்பு செய்ய வேண்டும் என்று எங்கள் அறக்கட்டளையின் உறுப்பினர்களோடு முடிவு செய்து இந்த ஆண்டு முதல் சமுதாய சிற்பிகளுக்கு விருதுகளை வழங்க முடிவு செய்திருக்கின்றோம். திருப்பத்தூர் காயிதே மில்லத் கல்வி அறக்கட்டளை 5 ஆண்டுகளுக்கு முன்பாக துவக்கப்பட்டு தொடர்ந்து 4 ஆண்டுகளாக +2 SLC ஃபர்ஸ்ட் பள்ளியில் முதல் மாணவர்கள் மாணவியர்களுக்கு விருதுகளை வழங்கி வருகின்றோம். இந்த திருப்பத்தூர் கல்வி அறக்கட்டளையுடைய எங்களுடைய மிஷன் என்று பார்த்தீர்களானால் தனிமனித ஒழுக்கம், தலைமை பண்பு, தனித்தன்மை எங்களுடைய விஷனாக பார்த்தீர்களானால் கல்லாமையை இல்லாமையாக்குவோம். இதைத்தான் நாங்கள் தாரக மந்திரமாக வைத்துள்ளோம். எவன் ஒருவன் தனிமனித வாழ்க்கையில் தலை சிறந்த மகனாகவோ தலை சிறந்த மாணவர்களாகவோ தலைவர்களாகவோ வர வேண்டும் என்றால் தனிமனித ஒழுக்கம் இல்லை என்றால் யாராலையும் சிறந்த மாணவர்களாகவோ இந்த சிறந்த மக்களாகவோ வரவே முடியாது. அதற்காகத்தான் தனிமனித ஒழுக்கத்தை நாங்கள் தலையாய கடமையாக வைத்துள்ளோம். தனித்தன்மை, அதை போல யூனிக் ஸ்கில் என்ற தனிமனித ஒழுக்கம், இதெல்லாம் மாணவ செல்வங்கள் இங்க இருக்கிற ஆன்றோர் பெருமக்கள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு பயன்பெற்று நீங்கள் எல்லாம் வருங்காலத்தில் நல்ல மாணவர்களாக இந்த நாட்டுக்கு சிறந்த குடிமகன்களாக திகழ வேண்டும் என்று இந்த காயிதே மில்லத் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மாணவ செல்வங்களே, உங்களை அனைவரையும் பெற்றோர்களும் ஆசிரியர் பெருமக்களும் படி 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 என்று சொல்லுவார்கள். அது எதற்காக சொல்லுகிறார்கள் என்றால், உன்னுடைய வாழ்க்கையில் நீ படிப்படியாக படித்தால் படிப்படியாக முன்னேறுவாய். ஒருவேளை அதை தவறவிட்டால் படிக்கட்டாக மிதிப்படுவாய். படிப்படியாக வளர வேண்டுமா அல்லது படிக்கட்டாக மிதிப்பட வேண்டுமா? இது உன்னுடைய வாழ்க்கை, உன் கையில். இதைத்தான் நாங்கள் 12ஆம் வகுப்பில் மாணவ செல்வங்களுக்கு அரசு தேர்வில் அதிக மதிப்பெண் எடுப்பது எவ்வாறு என்ற நிகழ்ச்சியை நாங்கள் வருடம் நடத்தி வருகின்றோம். அதை போல வலது கரத்துக்கு கொடுப்பது இடது கரத்துக்கு தெரியக்கூடாது என்பதற்காக எங்களுடைய சேவைகளை பல செய்திருக்கின்றோம். அதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதில் தப்பில்லை. இயலாமையாக இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு கல்விக்கான கட்டணத்தையும் வழங்கியிருக்கின்றோம். இந்த ஆண்டும் அந்த நிகழ்ச்சி இந்த மேடையில் செய்ய இருக்கின்றோம். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை கையேந்துதான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகிறோம். இதை சொல்வதில் எங்களுக்கு எந்த வெட்கமும் இல்லை. ஏனென்றால் இதை எங்களை நாங்களே பறைசாற்றிக் கொள்வதற்கான நிகழ்ச்சி அல்ல. காயிதே மில்லத்துடைய புகழை பறைசாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த தருணத்தில் அதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் 9 மாதங்களுக்கு முன்பாகவே நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு திருப்பத்தூரில் காயிதே மில்லத் கல்வி அறக்கட்டளை ஒன்று இருக்கின்றது, அதற்கு நீங்கள் வந்து 1 மணி நேரம் என்னுடைய காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவருடைய புகழை பறைசாற்ற வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை விடுத்தேன். அதற்கு அவர்கள் என்ன தலைவர் பற்றி பேசுவதற்கு சங்கடமா, எப்ப வேணாலும் கூப்பிடுங்க, நான் வருகிறேன் என்று சொன்னார். அவர்கள் வருகின்ற நிகழ்ச்சி
பிறந்தநாள் நிகழ்ச்சியாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்று முடிவு செய்துதான் இந்த காலதாமதம். எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்துள்ள ஆளூர் ஷானவாஸ் தோழர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடை, இதே மேடையில் இந்த இடத்தில் மீலாட் சௌக்கில் நின்று மீட்டிங்கை பேசியிருக்கின்றார். இந்த மேடைக்கு பல சிறப்புகள் உண்டு. அதே போல மாணவ செல்வங்கள் நீங்கள் அனைவரும் இந்த மேடையில் விருது வாங்குவதை பார்க்கும் போது மனதிற்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கின்றது. சந்தோஷம் என்பது ஒன்றுதான், பரிமாணங்கள் தான் வேற வேறையாக இருக்கும். இங்கே நீங்கள் எல்லாம் வந்திருக்கின்ற நிகழ்வை பார்க்கின்ற போது பார்க்கின்ற சந்தோஷம், மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் பேசுகின்ற பேச்சை கேட்டால் கேட்கின்ற சந்தோஷம், பள்ளிகளில் முதல் மாணவர்களாக வந்த நீங்கள் விருதுகளை வாங்கும் போது நீங்களே அந்த சந்தோஷத்தை உணர்வீர்கள் என்று தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் காலதாமதத்திற்கு நான் மன்னிப்பை கேட்டுக் கொள்கிறேன். விரைவாக நடத்த முயற்சி மேற்கொண்டு நீங்கள் எல்லாம் விரைவாக சென்று அடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.